ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட் ஷேரும் தான் உண்மையிலே எனக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. பிள்ளைங்களா என் சிங்க குட்டிகள் சிரிக்கிற அழக பாரு. என் தங்க குட்டிகள் தாத்தா கிட்ட வாங்கடா. இப்படி ரூமை விட்டு வெளியில போகாம எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன ரஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காவ. ஏங்க நீ ஒண்ணும் பேச வேண்டாம். பாரு அவனுக்கு எப்படி சிரிக்கணுக்கு பாரு. அப்படியே என் புள்ளதான். இது வேறையா? வாங்கடா, தாத்தா கிட்ட வாங்கடா. புள்ளைய ஒருத்தர்கிட்டே கொடுக்கறது கிடையாது. இந்த பயல்களும் சுத்தி சுத்தி வரானுங்க புள்ளைய தூக்கிறதுக்கு. எங்க தூக்கிடுவானுங்களோன்னு நவள மாட்டேங்குது. அவனுக்கு என்னன்னா என்ன இருக்க விட மாட்டேங்கானுங்க. பேர பிள்ளைல அங்க பாரு, யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. என் புள்ள மாதிரியே சிரிக்கானுங்க பாரு. என் பேர பிள்ளைலையும் என் பிள்ளைங்க நான் எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு பாருடி. என்ன இல்ல என்ன சொல்லுவாங்க? என்ன என் பேர பிள்ளை தவிர நீ வேற எதுனாலும் பேசலாண்டி. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல இந்த பயில்வ இந்த காட்டு பாண்டி பயில என்ன சொன்னானுவா? இல்ல பேர பிள்ளைல வெளியிலே விட மாட்டேங்கலாம். அந்த பயிலோட பாக்குறதுக்கு சுத்தி சுத்தி வரானுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவனு முரட்டு போயில வேண்டாம் வேண்டாம். உள்ள ரொம்ப போயிருவானுங்க. அவன் உள்ளுக்குள்ளே இருக்கட்டும். பாரு நான் வெளியில போனா நீ உள்ள போய் பத்திரமா பாத்துக்கணும். எங்க அந்த பயிலுக்கு ஆசை இருக்கும்லாங்க. ஆசை இருக்கும்டி. அவன் முரட்டு போயில தூக்க தெரியாம பச்சை பிள்ளை தூக்குதானுங்க. பிள்ளைக்கு குடலத்தை விழுந்துருமா. நான் விசாரிச்சேன். பிள்ளைங்களை ஒரு ஆள் கைப்படத்தான் வளர்க்கணுமா. ஏன் பேர பிள்ளைல நான் மட்டும் வளர்த்தா போதும், வேற எவனும் தொட வேண்டாம். கிங்ஸ்ல எங்கிட்ட தான் புள்ளை கொடுக்க மாட்டாருன்னு பார்த்தா இப்ப நமக்கிட்ட அண்ணன் கொடுக்க மாட்டானே. என்னடா புள்ளி நமக்கிட்ட அண்ணன் தர மாட்டேங்க. நானும் காலையில இருந்து சுத்தி சுத்தி வரேன். ஒளிச்சு ஒளிச்சுல வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளால ஒரு மனுஷனாவே நினைக்கவே இல்ல. காலையில பார்த்ததுக்கே இன்ஃபெக்ஷன் ஆகும் தாரு. ஏய் ஜான எல்ல தாண்டி போய்கிட்டு இருக்கான். அதான் தெரியுமா, கிங்ஸ்லாம் கண்ணுல காட்டி 4 நாள் ஆகுது. கிங்ஸ்ல வீட்டுக்கு வர நேரம் பார்த்து கரெக்டா இசையும் புள்ளிந்துக்கிட்டு எங்கேயாவது போயிருந்தாரு. ஆனா எங்க போறாருன்னு தெரிய மாட்டேங்குது. எத்தனை நாளைக்கு இப்படி வச்சிருப்பாரா? இல்லடா இன்னைக்கு புள்ளி தூக்கி ஆகணும். அவங்க நான் தூக்கி வந்தேன். என்கிட்டயே தர மாட்டேக்கான ஆளாஜகம் 4 நாள் அதிகமா போயிட்டே இருக்குது. இன்னைக்கு என்னன்னா சரி புள்ளையில பார்த்தே ஆகணும். புள்ளையில பார்க்காம கிறுக்க பிடிக்கி அவனுக்கு சிரிப்பு அவன் சேட்டை இல்ல முடியாது. இன்னைக்கு தூக்கிடுவோம். இப்படியே போச்சுது. கண்டிப்பா சொல்றேன், தண்ணி கொடுத்து நம்ம பாத்துக்கிட்டே இருங்களேன். நம்ம தூக்குனா பார்த்தா கூட இன்ஃபெக்ஷன் ஆகுமா. இல்லனே நம்ம முரட்டு போயிடலாம். தூக்க தெரியாம தூக்கிடுவோமா. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். கிங்ஸ்னாலும் புள்ளைய பார்க்கவே இல்ல. ஆஹா இசையும் பார்க்கல புள்ளையும் பார்க்கல. எங்க மாணிக்கத்தை வீட்டுக்குள்ளே விடல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்னைக்கு புள்ளைய தூக்கிடுவோம். அன்னை ரூம்ல தான் இருக்கான். இப்ப நாம உள்ள போனோம். ஆஹா புள்ளைய ஒழிச்சதுக்கு தரவே மாட்டான். அதனால அவனை கண்ணாத்தினாதான் புள்ளைய நம்ம தூக்க முடியும். புரிஞ்சு போச்சுனே. நீ அதை மட்டும் பண்ணு. புள்ளைய நாங்க தூக்கிட்டு வந்துருந்தோம். சரிண்ணே. இன்னைக்கு புள்ள நம்ம கையில தான் இருக்கும். அண்ணன் கைக்கு போவே கூடாது. என்ன பண்ணுதான்னு பாப்போம். புள்ள மட்டும் என் கையில வரட்டும். அவரை லோன்ல நான் சுத்த விடல. நான் அழைச்சே இல்ல. ஒரு மனுஷனுக்கு பாசம் இருக்கலாம். இப்படியா மத்த யாருக்கும் கொடுக்காம முத்தி போச்சவருக்கு பாசம். அவள தம்பிங்கதையே வாழ்ந்துட்டான்னு அண்ணுக்கு நம்மளாம் பார்த்தா என்ன கோவம் வருது. அவனுக்கு வர வேண்டியதான். பார்த்தல எவனுமே புள்ளைய தூக்காதனால புள்ளைய நல்லா பாட்டுக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. ஆளுக்காளா புள்ளைய தூக்கிக்கிட்டு அதெல்லாம் ஒருத்தரும் தூக்க கூடாது. என்ன இசை நீ அங்க போவாத. ஐயோ இசை அங்க போவாத. ஆகா வேலையை ஆரம்பிச்சுட்டானுங்க. இவன் என்னடி சொல்றான்? எங்க உங்க பிள்ளை எங்க போறான்னு நினைக்க. எங்க போறா? இசைட்டாமா நான் அங்கதான் உட்கார்ந்து வந்தேன். ஐயோ இப்ப இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணனு தெரியல நினைக்க. எங்க போயிருப்பா? இங்க ஒருவேளை இந்த கார் பார்க்கிங் பக்கத்துல போயிருப்பா. ஐயோ அங்க பாம்பு கிம்பு கிடக்குமே. ஐயோ இசைட்டாங்க. ஏய் புள்ளை தூக்கு. அப்பவும் புள்ளை தூக்கிட்டு தான் போய் நிக்குது. ஏன் நீங்க முதல்ல அவளை கூட்டிட்டு வாங்க. வேண்டாம் நான் பேர பிள்ளைய தூக்கிட்டே போறேன். ஐயோ புள்ள எங்க போறான்னு தெரியல. ஏ தங்க புள்ள அண்ணே. அட பாவிகளா. ஏங்க அவனெல்லாம் வெளியில தான் நின்னுட்டு இருந்தாங்க. குழந்தை கட்ட என்ன பண்ணுவீங்க? புள்ளங்க போயிட்டு காடி சும்மா நான் பாத்துட்டு வரேன். குழந்தைங்க வச்சுட்டு போங்க. புள்ள எதுக்கு வெளியில கொண்டு போறீங்க? அதெல்லாம் என் சட்டுக்குள்ள பொத்தி வச்சுக்கிறேன். ஏங்க வரும்போது அவளை தூக்கிட்டு வருவீங்களா? இந்த 2 பிள்ளையும் தூக்கிட்டு வருவீங்களா? ஐயோ வேணா ஒரு குழந்தை தந்துட்டு போங்க. ஒண்ணி 2 குழந்தையும் தந்துட்டு போங்க. தங்க புள்ள இசை அங்க போவாத. எங்க வா. ஐயோ இசை புள்ள என்ன தேட போறான்னு நினைக்கிறேன். இசைமா புள்ளைய தந்துட்டு போங்க. இல்ல வேண்டாம் நான் வச்சுக்கிறேன். ஐயோ பரவாயில்லைங்க கொண்டாங்க, நான் வச்சுக்கிறேன். கொண்டாங்க. இந்த மாட்டு பிள்ளை ரூமுக்கு வந்து விடாது. சரிங்க. பாரு நான் விளையாட்டுக்கு சொல்லல.
எவங்கிட்டயாவது புள்ள போச்சுன்னு வச்சுக்க மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என் தங்க குட்டிகளோ, சரி இது 10 ரூபா உட்காந்துருக்கணும். தாத்தா போய் அம்மா கூட்டு வந்துடுறேன். வேற புள்ள சிரிப்பே சிரிப்புடா. என் தங்க புள்ள, என் வயிறு புள்ள இல்ல. இசை இவன் இப்படி இருக்கட்டும், தூங்க வச்சிடாத. நான் வந்து தூங்க வைக்க. அவங்களுக்கு நிறைய பாட்டு கதைலாம் சொன்னாதான் தூங்குவானுங்க. நான் வந்து கதை சொல்லி தூங்க வைக்க. சரிங்க. டேய் 10 ரூபா இருக்கணும், வேற யார்ட்டும் போக கூடாதுன்னா தாத்தா இப்ப வந்துருவேன். தங்க புள்ள. ஐயோ பாவம், ஏன் இந்த மனசு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? அவங்களுக்கு சிரிப்ப பாரு. டேய் எங்க அண்ணன் உங்களை எங்கிட்ட தரவே வந்துக்காண்டா. டேய் சீக்கிரம் கொஞ்சிட்டு போங்க, இப்ப வந்துருவே. கொஞ்சிட்டு போறதாவா? அதெல்லாம் கொஞ்சிட்டு நாங்க வைக்கல. டேய் புள்ளைய தூக்குங்கடா. டேய் தங்க குட்டி வாடா வாடா வாடா, அப்ப கிட்ட வா, அப்ப கிட்ட வா. டேய் அடி என்ன உண்டல ஆக்கிராவே. டேய் இங்க வச்சிட்டு போங்கடா. கொஞ்சம் தான சொன்னீங்க. எங்க புள்ளைய நாங்க கொஞ்சிட்டு வச்சிட்டு போறோம். அவன் என்னன்னா ரூம பூட்டிக்கிட்டு திறக்க மாட்டேங்க. பாரு வச்சிட்டு போறோமா. அவரை சுத்திட்டு தியாடு சொல்லுங்க. ஐயோ டேய் அந்த மனுஷன் அவ்வளவு என்ன உண்டல ஆக்கிராவே. சமாளிங்க. வாங்கடா சின்ன குட்டிகளா. டேய் சின்ன குட்டி இங்க பாரு, அப்ப பாரு அப்ப பாரு. என் பிள்ளைய பத்தி எத்தனை நாள் ஆகுது. இப்படி பாய் மனுஷன் எங்ககிட்ட தராமையா சொல்லிட்டு இருக்காரு. டேய் இனிமேல் நீ அப்பா கிட்ட இருக்கணும். பாருங்க பாரு, அப்ப பாரு அப்ப பாரு. அவன் சிரிப்பு தானே, அவன் சிரிப்பு தான் ஃபர்ஸ்ட். என்கிட்ட கொடுங்க என்கிட்ட கொடுங்க. அண்ணன் வந்துடும், சீக்கிரம் வாங்க. வெளில தூக்கிட்டு போயிடலாம். டேய் 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 அந்த மனுஷன் என்ன உண்டல ஆக்கிராவடா. டேய் டேய் அத கொஞ்சிட்டீங்கல, வச்சிட்டு போங்கடா. வச்சிட்டு போறாங்க. என்னமோ உங்களுக்கு மட்டும் சொந்த மாதிரி எங்க அண்ணன் உள்ள. உங்க அண்ணன் புள்ள அவரே வந்து பார்க்க முடியாது. ரொம்ப பெருமை தான் புசு வச்சு. என்ன புசு பண்ணி உள்ளே வச்சிருக்கிய பிள்ளையா? டேய் இசை சத்தம் கேட்டுச்சு. 10 ரூபா உட்காந்து டீல மாத்திட்டு இருக்கா. ஐயா புள்ளைய வச்சிட்டு போங்கடா. டாடா டாடா. டேய் உங்க பாட்டிக்கு தாத்தா சொல்லிருங்கடா. உங்களுக்கு தாத்தா சொல்லிட்டான். அவனும் சிரிப்பு பாரு. நல்ல டாட்டா சொல்லிருமா. உங்க தாத்தாவுக்கும் உங்க பாட்டிக்கும் ஒரே ஒரு டாட்டா சொல்லிருங்க. அப்படினா இனிமேல் எங்க புள்ள எங்க கிட்ட தான் இருப்பான். இல்ல செல்லும். சரி அப்பா பாரு, அப்பான்னு கூப்பிடு. அண்ணன் வர சவுண்ட் கேக்கு. இப்ப இந்த மனுஷன் என்ன உண்டல ஆக்கிரவே. பாவி பையலா. ஐயய்யா விளங்காத பையல. இந்த இவனை பார்த்து பாருடா. இந்த முரட்டு பையல இடுதடி பையல விளங்கவே மாட்டானுங்க. பாத்துக்கிட்டே இப்ப எனக்கு லெஃப்ட் லைட் விழ போகுது. அம்மா செத்த. என்னங்க புள்ளைங்க. டேய் புள்ளைங்கடி. அது உங்க தம்பி மாதிரி தூக்கிட்டு போயிட்டானுங்க. உன்கிட்ட சொல்லல நீ போல. 10 ரூபா பாத்துக்க சொன்னா இல்லையா? 4 பேர் வந்து தூக்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? நான் கொஞ்சிட்டு கொண்டு வச்சிட்டு போயிருவேன்னு சொல்லிருக்கானே. எப்ப கொண்டு வச்சிருவானுங்க? அந்த முரட்டு பையல தூக்குனா என் பேர பிள்ளை எடுத்து காவானுங்க. என் பேர பிள்ளை பூ மாதிரி இருக்கானுங்க. இவனுக்கு முரட்டு பையலுங்க, எரும மாட்டு பையலுங்க. பிள்ளைக்கு சுழுக்க விழுந்துரும், குடலத்தை விழுந்துரும், பிள்ளை எடுத்துக்காவான். ஐயோ என் பேர பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டானுங்க. உன்ன போய் காவல் கொஞ்சம் பாரு. ஐயோ அறுத்து கிழிக்கிற. எப்பதான் தூக்கிட்டு போனாங்க போங்க. எனக்கு தெரியும். இனிமே நீனும் புள்ளைய தூக்கு, அதுக்கப்புறம் தான் இருக்கு. என் பேர பிள்ளைய நானே பாத்துக்கிறேன். புள்ளைய வாங்கிட்டு வரேன், இரு உனக்கு இருக்கு. சப்பா சப்பா முடியலையே. தங்க புள்ள, என் வயிறு புள்ள. அப்பா பாரு அப்பா பாரு. ஆனா ஒண்ணு முடி நம்மளே தான். இது அப்படியே அப்பா மாதிரி இருக்கான். அப்படி அச்சு வத்தால இருக்கான் பாரு. அப்பாடா நம்ம அப்பா உரிச்சு வச்சு வந்திருக்கான். என் தங்கம் உன்னை நான் வளர்ப்பேன்டா. அண்ணன் வர அண்ணன் வர எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. பாத்துக்குதுண்ணே. எச்சுக்கு தங்கம், என் செல்ல தங்கம். நீ அப்பா கிட்ட தான் இருக்கணும். சரிடா புள்ளைய கொண்டாங்கடா. தூங்குற நேரம் புள்ளைய கொண்டாங்க. பரவாயில்லண்ணே, அதுக்கு என்ன நாங்க தூங்க வச்சிருவோம். நீ போன அவன் யார்ட்டையும் செல்ல வேண்டாம். கொண்டாங்க. அதுக்கான நீ எல்லாரும் தூங்கினா பிள்ளைக்கு உடம்பு முடிக்கும். கொண்டாங்கடா. என்ன நாங்க தூங்க வச்சிருவோம். நீ அப்பா கிட்ட இருக்கா. என் தங்க புள்ள, என் வயிற புள்ள. எனக்கு நீ கடுப்பு ஏத்துறானுங்களே. தங்கம் பாபா தாத்தா கிட்ட வா, தாத்தா கிட்ட வா. புள்ளைய கொண்டாங்கடா. அவன் தாத்தா கிட்ட தான் இருப்பானா. அப்படியானே சொன்னா இவன். அப்பா கிட்ட தான் இருப்பேன்னு சொன்னா. உங்க புள்ள அப்போன்னு சொல்லி அப்பா சொல்லி அவன் தாத்தான்னு சொல்றான். அவனுக்கு என்கிட்ட வரணும். வா தாத்தா கிட்ட வா, தாத்தா கிட்ட வா. ஏனே தாத்தா என்ன சொன்னா? தங்க பிள்ளை என்னமா சொன்னா? அண்ணே அவன் எங்க கிட்ட தான் இருப்பானா. புள்ளைய கொண்டாங்கடா. உங்க மொத்த பேர்ல தூக்கினா பிள்ளைக்கு உடம்பு வலிக்கலாம். கொண்டாங்க. அதுல நாங்க பாத்துக்கிறோம்னே. சாயங்காலம் போது வெண்ணி போட்டு தொடச்சு எடுக்கணும். பிள்ளை கொண்டாங்கடா. பிள்ளை தொடச்சிட்டு தான் பிள்ளைக்கு உடம்பு வலிக்காது. பிள்ளை கொண்டாங்க. பார்த்தாச்சுல போதும். கொண்டாங்க. சரிண்ணே வெண்ணி போட்டு தானே தொடச்சு எடுக்கணும். நாங்க எப்படி தொடச்சு எடுக்கணும் பாருங்க. நீ போ நான் பாத்துக்கிட்டேன்.
புள்ளைய கொண்டாங்கடா. என்ன தங்கப்பலாம் பாரு, காக்கா குருவிலாம் பறக்க பாரு. எங்க பறக்கு? நம்ம வீட்டு மேல ஒரு குருவி காக்கா கூட பறக்காது. ஏம்னே? காக்கா குருவியெல்லாம் முள்ளள்ளி கொண்டு போட்டுருமா, முகக்கால குத்திருமா. அதுக்காக வானத்துக்கே பந்தல் போட்டு வச்சிருக்காரு. இப்ப இந்த பையலுக்கு ஒரு காக்கா குருவிய கூட காட்ட முடியல. உனக்கு தெரியும், உள்ள கால முள்ள குத்துதான் தெரியும். ஆனா இப்ப ஒரு காக்கா குருவி கூட நம்ம வீட்டுல பறக்க முடியுது. அப்ப பறக்கும். நீங்க பேரப்பிள்ள கொண்டா. பச்சை பிள்ளைக்கு அப்படியே முத்தம் கொடுக்க, ஒரு தாடி புள்ள குத்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. இவன் மட்டும் போயில புள்ளைய கொண்டாடா. அப்பா தாடி குத்தி புள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. கோழி விரிச்சு குஞ்சு கொண்டு ஆகாது. ஆட்டாங்க பிள்ளை நான் முத்துவேன். அது ஸ்கின் எவ்வளவு சாஃப்டா இருக்கு. உன் மோட்டு தாடியை வச்சு முத்தம் கொடுக்க, உன் தாடியா உன் கண்ணாடியில் வைப்பார்ல, காட்டு மிராண்டி பைய. மகத்தியன் மாமா மட்டும் தான் அப்படி இருக்கான்னு நினைச்சேன். இல்லவே இல்ல, இது பரம்பரை கோணம். என்ன புள்ளைய கொண்டானே? எனக்குலாம் ஒரு தாடி இல்ல, அதனால நான் முத்தம் கொடுத்தா ஒண்ணும் செய்யாது. நீ குளிச்சியல இல்ல, நீ புளிச்சியல, நீட்டா டெட்டால் சோப் போட்டு குளிச்சுட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தங்க பிள்ளை. அப்பா சொல்லுமா, அப்பா சொல்லு. அப்பா அப்பா புள்ளி ஒண்ணடா. பாத்தியானே புள்ளைக்கு எங்க மாதிரி எவ்வளவு பாசம் இருக்குன்னு. அப்பா கிட்ட இருடா. புள்ளைக்கு நேரம் கொண்டா கற்கள் வெளியே கொண்டா. சோழன் மகாதேவன் சாரன் கிட்ட இருந்தான், அவனை முதல்ல வாங்கிட்டு வாங்கினேன். அப்புறம் சேட்டு ரெண்டு கொண்டு போயிடலாம். இல்ல நீ முதல்ல புள்ளைய கொண்டு நான் சேர்த்து வாங்கிட்டு போயிருவேன். போனேன் போய் வாங்கிட்டு வானே, அப்பதான் பிள்ளை தருவான். கோழிமான் பொண்ணு வந்து புள்ளைய வாங்கிட்டு வருவேன். புள்ளைய கையில கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இருக்கு. இந்த முத்துவல தூக்கி போடுறது இது ஏதாவது பண்ணிடுங்க, சுற்றுல மத்துக்க ஆத்தி பாத்துக்க சொல்லிட்டேன். தேவா புள்ளைய கொண்டுட்டு ஓடிடுவோம். இல்ல இவர் என்ன இப்படி இருக்கான்னு கேட்க, அவரு புள்ள பாசத்துல பண்ணிட்டு இருக்காரு, நம்ம ஓடிடுவா. அங்க கூட்டி ஓடியா. இத்தனை நாள் அது எங்க புள்ளைய நாங்க பார்த்தேன். இனி ஜான கையில போனாதானே கொடுக்கவே கூடாதுன்னு. இனி மனுஷன் உள்ளுக்குள்ள பூட்டிக்கிட்டு கதவை. அண்ணன் வாரம் அப்பா அழகா சொல்றோம் போட்டா அப்பான்னு. இங்க பாரு சாரணப்பா சொல்லு. சாரணப்பா சாரணப்பா அப்பான்னு கூப்பிட்டாலே போதுமே. முடி இருக்கு பாட்டு, அந்த முடி இத்தாண்டா ஹைலைட்டு. ஆமா முத்திக்கிட்டே இருக்கலாம்டா உங்களெல்லாம். கவினப்பா சொல்லு. கவினப்பா ஒரு அப்பான்னு சொல்லா. சாரணப்பா பெரிய சாரணப்பா. தங்கப்புல புள்ளைய கொண்டாங்க, கருத்தை விட்டு போச்சு, மொட்டை மாலை கொண்டு வச்சிருக்காங்க. பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கணும். நீ போன இவங்க என்ன பெரிய மனுஷனுங்க, இவங்க கிட்ட கொடுத்துதான் போன புள்ளைய கொண்டாங்கடா. இல்லண்ணே நான் பாத்துக்கிறேன், நீ போன புள்ளைய கொடுத்துரு. என்னண்ணா புள்ளைய கொடுறா. தாத்தா இங்க வா, தாத்தா இங்க வா. அப்பா கவினப்பா. என்ன கவினப்பாக்கு தான் இத்தனை அப்பா போடுறான். டேய் கவினப்பா. ஆமா பெரிய கவினப்பா. நீ வாமா தாத்தா கிட்ட வா. தம்பி தாத்தா சொல்லு பாப்போம். நீ வாமா தாத்தா கிட்ட வா. தாத்தா இனி அவனுக்கு தாத்தா வேண்டாம் அவனே. கோத்த கழிக்கிறதா புள்ள என்ன புடே. நீ ஏன் பாருமே தங்க புள்ள. அப்பா சாலனப்பா. பாத்தியா நீ ஏன் பாருமே தங்கப்புல. தாத்தா வேற நானே சொல்லி கொடுக்கேன். தம்பி இங்க பாரு தாத்தா. புள்ளைய கொடுக்கடா. அண்ணே நம்ம அலெக்சன் ஒரு பிள்ளை இருந்தா அத வாங்கிட்டு வாங்க, சேர்த்து தந்து விட்டுருக்கோம்னே. இல்லடா கவினு அலெக்சன் எங்கிட்ட சேரன் இருந்தான், வாங்கிட்டு வந்துங்கண்ணே. அப்படியே ரெண்டுத்தையும் ஒன்னா கொஞ்சிட்டு உங்ககிட்ட தந்து விட்டுருக்கோம்னே. என்னடா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க, இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க, என் பேர பிள்ளைய கொடுத்துங்க சொல்லிட்டேன். என்னண்ணா சரணே என்ன சொன்னா? கொண்டா பிள்ளைய கொடுத்துருங்க. சரிடா அப்ப சொல்லுமா, அப்ப சொல்லுமா. சரி போ கத்துக்கிட்ட போ. தங்கம் எவாயிரம் தானே உன் பாரு பிள்ளை இப்படி. எனக்கு தெரியாம புள்ளி தூக்குனீங்க அப்படிலாம் இருக்கு சொல்லிட்டு தங்க பிள்ளை போ.
பிள்ளைக்கும் தெரியாதண்டா செய்து இது இவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு பாருண்ணே இவ்வளவு தெளிவா சொன்னானே. இருந்தாலும் பிள்ளை நமக்கு எல்லாம் தரவே மாட்டேக்காருடா. கஷ்டமா இருக்கு. ஆனா தூக்கி வைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா. தூக்கி வச்சிருக்கும் போதே உண்மையிலே எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமாண்ணே. இவனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட கூட பிள்ளை கொடுக்க மாட்டேக்கானே. எவனாலும் நம்ம பிள்ளைய தூக்குங்க. பிள்ளைகளுக்கு வெண்ணி போட்டு தொடச்சு எடுத்தாதான் பிள்ளைகளுக்கு உடம்பு வலிக்காது. ஏ அபி அபி புள்ளைய வாங்கிட்டாவளா? எப்படி கொடுத்தானுங்க? என்னங்க இங்க பாரு, நல்லா கை சூட்ல கொஞ்சம் வெண்ணி போடு. பிள்ளைங்களுக்கு தொடச்சு எடுக்கணும். அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாதுங்க. அவங்க தானே தூக்கிட்டு போனானுங்க. தூக்கிட்டானுங்க. பிள்ளைகளுக்கு உடம்பு வலிக்கும். நல்லா தொடச்சு எடுத்தா பிள்ளைங்க நைட்டு தூங்குவானுங்க. சரி, எப்படி கொடுத்தானுங்க? வாய்ப்பு இல்லையே. தாத்தாவா? எட்டியா என் பேர பிள்ளைல அப்பா, உண்மையிலே பாசம் தான் ஜெயிக்குது. தெளிவா சொல்றானுங்க. என்ன அம்மானே சொல்லல, தாத்தாங்கானுங்க. ஏன்னா மொத்தவங்க பத்தல. என் பேர பிள்ளைல யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எவன் கையில கொடுக்க மாட்டேன். என் பேர பிள்ளை எனக்குதான். பிள்ளைக்கு அந்த புது துணி எல்லாம் வெளியில முக்கிச்சுட்டேன். கையும் வச்சுட்டேன். தொடச்சிட்டு நல்லா காட்டன் துணியா போடணும். சிம்பிளா இருக்க துணியா பார்த்து எடுத்து வை. நைட்டு தூங்குறதுக்கு பிள்ளைக்கு பார்த்தா கசகசன்னு இருக்காது. தொட்டில நீட்டா தொடச்சிட்டல. நீட்டா தான் இருக்கு. நைட்டு பிள்ளைய சீக்கிரம் தூங்க வச்சாதான் நான் அவளுக்கு கொஞ்சம் கதை சொல்லி தூங்க வைக்க முடியும். ஷப்பா, மாத்தி மாத்தி இப்படி பாக்குத சலிக்கவே மாட்டேங்குது இந்த மனுஷனுக்கு. எனக்கு தான் குறுக்கெல்லாம் வலிக்குது. சப்பா முடியல. இவரால எப்படி முடியுது? இப்போ ஒருத்தி வருவா, அப்பா அப்படின்னு வருவா. இதை தூங்க வச்சு முடிக்கவும் அவளை மறுபடியும் அவளை தூங்க வைக்கணும். பிறகு இது முழிக்கும். சபா அப்படி இந்த மனுஷன் தூங்காம பாக்குதப்பா. உண்மையில உங்க பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கொடுத்து வச்சாதான் யாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. இதுக்கும் தனி கொடுப்பணும் வேணும். வெண்ணி போடு. சரிங்க. என் தங்க பிள்ளைலா இசைத்தங்க. ஏமா இசைத்தங்க. ஏமா என் புள்ள இங்க பாத்து வா. அப்பா கிட்ட வா. உங்க புள்ளிக்கு வயிற்றுக்கு கொடுத்தானு தெரியலையா? இல்ல யாரையும் நம்ப கூடாது. என் பிள்ளைல நான் தான் பாக்கணும். என்னண்ணே மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட்டு வந்திருக்க? டேய், மெண்டல் ஹாஸ்பிட்டல் இல்ல, பணம் கொட்டுற ஹாஸ்பிட்டல். என்னன்னு சொல்ற? டேய், இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம கண்ட்ரோல்ல வருது. அதான் கொஞ்சம் டீல் பேசலான்னு போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அடியால் தேவைப்படுது. என்கிட்ட இருக்க ஆள் இப்போ வேண்டாம். அதான் உங்க ரெண்டத்தையும் கூட்டிட்டு வந்தேன். ஆயுதம்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதான் எப்பவும் கூட இருக்குமா. ஏதாவது பேசினா கண்ணை கட்டுறேன். போட்டுருண்ணா. கண்ணை கட்டணுன்னே போடு. அதுக்கு முன்னாடி போட்டுறத. டீலுக்கு சரிப்பட்டு வந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா முடிச்சிடு. சரிண்ணா. சரி, நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். அப்படியே பின்னாடி வாங்க. என் தம்பிங்கன்னு தெரிய வேண்டாம். கேஷுவலா வாங்க. அவனும் லேஸ் பட்டவன் இல்ல, அவன் அதுக்கு மேல ஆள் வச்சிருப்பான். சரியா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சுத்துங்க. முடிக்கணும்னா முடிச்சிட வேண்டியதுண்ணா. எதுக்கு டீல் பேசிக்கிட்டு? நமக்கு தேவையான எட்ட வேண்டியது என்னடா? அதெல்லாம் கிங்ஸன் தானே முடியும். அவன் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா வச்சிருக்கவன் மண்ணிலே இருக்க மாட்டான். ஏண்டா நம்மளால மட்டும் ஏண்டா கிங்ஸன் மாதிரி மாற முடியல? கிங்ஸன் கிங்ஸன் மட்டும்தான். அவனை மாதிரி யாரும் மாற முடியாது. நான் கவினு, நீ சாரோனு, அவ்வளவுதான். யாரும் கிங்ஸ்னா மாற முடியாது. அவன் பிஞ்சிலே பழுத்தவன, பழம் நின்று கொட்டை போட்டவன். அவனை மாதிரி யாரும் மாற முடியாது. அவனை பத்தி படிக்கிறதுக்கே ஒரு யுகம் வேணும். எந்த நேரம் எதை பண்ணுவார்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தானே கத்துக்க முடியல வர மாதிரி. இல்லடா, அண்ணனே மாதிரி கத்துக்கணும்டா. சரிண்ணே, உள்ள வா. இங்க நம்ம ஊருக்காரங்க யாரும் வர மாட்டாங்கல்லம்மா. வந்தாங்கன்னா இவ இப்படி இருக்கான்னு தெரிஞ்சா இவ வாழ்க்கையே போயிருமா. அதுக்காக தான் நானே ஊருக்கு ஒதுக்கு போறமா. யாருமே வராத இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். இங்க யாரும் வரமாட்டாங்க. தைரியமா இருங்க. குறிப்பா என் குடும்பம் பார்க்க கூடாது. அதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இன்னும் ஒரு வாரம் தான். அப்புறம் நான் உங்களை சென்னைக்கு அனுப்பி வச்சிருவேன். அங்க ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ல உங்களை நான் சேர்த்துருவேன். அப்புறம் அங்கிருந்து அவங்க ஃபாரின் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் மட்டும் நம்ம முடிச்சிட்டோன்னா நான் பியூர் ஆயிடுவா. இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கல்லம்மா. ஒரு வாரத்துக்கு முன்னால எப்படி கத்திட்டு கிடந்தானம்மா? ஆமாம்மா, இப்ப இந்த ஒரு வாரமா பரவாயில்ல.
இனிதான் விளையாட்டே ஆரம்பம். என்னமா தெளிவா பேசுறா. ஜபா மாட்ட போற, ஜபா மாட்ட போறா, ஜபா நீ தப்பிச்சிரு, ஜபா இங்கிருந்து போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த ரேச்சல் பேசனோட வந்துருக்குது யாரு? கொஞ்சம் வந்துட்டு போங்க. அம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன், இங்கே இருங்க. நீ மாட்ட போற, நீ மாட்ட போற. வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ரேச்சல் படுத்துக்க. வேலியும் அவன் தான் போடுவா, காட்டியும் அவன் தான் கொடுப்பா. வேலியும் போடுவா, வேடிக்கையும் பாப்பா. மாட்ட போற ஜபா, மாட்ட போற. என்ன மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்கா? அது கொஞ்சம் கொஞ்சம் தேடி வரல, அதான் அப்படி இருக்கும். சரி, டாக்டரை கூப்பிடுதாங்க, நான் போயிட்டு வரேன். வேலிய போட்டவன் காட்டி கொடுக்க போறான், வேலி போட்டவனே வேடிக்கை பாப்பா. மாட்ட போற, மாட்ட போற. இசை இசை இசை. இவ இன்னைக்கு தானே இப்படி சொல்றா? ரேச்சல் ரேச்சல், வேலி உடைக்க போதே, வேலி உடைய போதே. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் அப்படி என்னென்ன வருமானம் வந்துடும். ஆனா இதை போய் ரிஸ்க் எடுக்க போறான். டேய், இங்க இருக்கிறதெல்லாம் பெரிய புள்ளி. வேற ஏதாவது ரீசன் இருக்கும். தோரெல்லாம் கை வைக்கானா சும்மா வைப்பானா? அவன்லாம் கோடி கோடியா கொட்டினா மட்டும் தான் கையே வைப்பான். அவன் லட்சத்துல எல்லாம் கை வைக்க மாட்டான்டா, கோடி கோடியோட தான் கை வைப்பான். சும்மா ஒண்ணு கை வைக்க மாட்டான். ஏதாவது இருக்கும், வேடிக்கை பார்ப்போம், பார்க்கலாம். ஆனா இந்த எந்த சிக்கலும் வரலையே. ஒருவேளை அவனே முடிச்சுட்டானா என்னமோ. என்னன்னு முடியல அப்படி? டேய், நான் வரக்கு முன்னாடி கிங்ஸன் முடிச்சுட்டான்டா. கிங்ஸன் முடிச்சிட்டானா? டேய், நான் எடுக்க வேண்டியது அவன் எடுத்துட்டான்டா. இப்போ அவன் கண்ட்ரோலுக்கு போயிட்டு சரி பரவாயில்ல. ஆனா எப்படா இது அவன் எடுத்தான்? அவன் கேவலோட ஆரம்பிச்சுட்டான். நம்மளால தோக்கடிக்காம விட மாட்டான். அவன் இப்ப பந்து மாதிரி சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கான். கால் வைக்கிறவா நமக்கு தண்ணி அடி வைக்கான். கடைசி என் டிபார்ட்மெண்ட்லயே வச்சுட்டான்டா. இதெல்லாம் கோடி கோடியா கொட்ட வேண்டியாடா. கை வச்சுட்டான், வச்சுட்டான்டா. நான் வரக்கு முடியே வேலையை முடிச்சுட்டான். சரிடா, எப்படியோ செம்மலிங்க கோட்டைக்குள்ள வந்துட்டு இனி எவனும் அசைக்க முடியாது. 3% முன்னாடி அவன் முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கான்டா. நான் கொஞ்சமாவது கொடுக்கலான்னு நினைச்சேன். அங்க வந்து மொட்டையா அடிச்சுட்டு போயிட்டான்டா. எப்படா இவன் மட்டும் இப்படி இருக்கான்? எத்த ஜானனி சொன்ன மாதிரி இவங்கிட்ட இது இறக்கம் எதுவுமே பார்க்க முடியலடா. அதுக்குத்தான் ஜானனி வச்சு செஞ்சுட்டு இருக்கான். நினைச்சு கூட பார்க்க முடியலடா. எனக்கும் வேலை முடிச்சுட்டு போயிருக்கானே. சரிண்ணே, வந்த வேலை முடிஞ்சிட்டுல? வந்த வேலை முடிஞ்சிட்டு. டோட்டல் ஹாஸ்பிட்டல் என் கண்ட்ரோல் தான். அவன் அதை எடுத்துட்டான். ஆனா இது நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படிதான் எல்லாம் போட்டு வச்சுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்துக்க, வேற எதுவும் டாக்டர் போட்டுக்க போறான். டேய், அவன் நேர்மையானவன். அவன் ஈவர்க்க இல்லாதவன் தான், ஆனா நேர்மையானவன். நம்ம அண்ணன் தம்பி தவிர வேற எவனையும் உன்னை சேர்த்துக்க மாட்டான். அது சரி. சரிண்ணே, நீ போயிட்டு நான் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் லேச சுத்தி பார்த்துட்டு வரேன். இங்க என்ன பார்க்க போற? நம்ம ஹாஸ்பிட்டல் ஆகி போச்சுது. புதுசு சொத்து எடுத்துருக்கோம், பார்க்க வேண்டாம். அவன் ஏதாவது ஃபிகர் இருக்கான்னு பார்க்க போறான்னு. டேய், இங்கேயாடா? சும்மானே டாக்டரை பார்த்துட்டு வரேன். கொண்டு வாடா டாக்டர்னு உருட்டு பார்த்துட்டு வர. கொண்டு போட்டுரு வாடா. போயிட்டு வரேன். இப்போ டாக்டர் கூட போச்சுன்னு அதுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கானே. இவனெல்லாம் இவன் திருந்தவே இல்லடா. சரிடா, நீ வண்டிட்டு போவோம். இவன் ரொம்ப யோக்கிய சிகாமணி. டேய் டேய் சப்போ டேய், அந்த பிள்ளை உங்களை அடிச்ச போதுங்க, வாங்கடா. எங்களுக்கு இப்படி தம்பி மாறு. டேய் போதும், வாங்கடா. அதான் ரேச்சல் அப்படி சொன்னால. அப்படின்னா அன்னைக்கு இசை போகாதன்னு சொன்னதும் எப்படி இதெல்லாம் எப்படி ரேச்சலுக்கு தெரியுது? ஐயோ, தோற இங்க பாத்துட்டானா அவ்வளவுதான். டேய் கவின், வாடா. டாக்டர் பக்கத்துக்கு இப்படி பின்னாடி போறானுங்க. என்னது கவினா? அப்படிதான் சாரும் நீங்க தானே இருப்பான். ஐயோ, ஆமா ஆமா, கவின் எல்லாரும் தான் வந்திருக்கானுங்க. நம்ம நம்ம இங்க இருக்க கூடாது, சீக்கிரம் வாங்க. அப்ப இவன் இருங்க, இவனை தூங்க சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ரேச்சல், நீ படுத்துக்கம்மா.
கவிங்க வாடா இருடா. இப்ப என்ன பண்ண? இப்ப ஏதாவது பண்ணணுமா? அம்மா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒளிஞ்சுக்கோங்க. இந்த சரி பாத்ரூம் இருக்குமா, நான் அங்க போயிடுறேன். சரி சீக்கிரம் போங்க. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியில இருக்கணும்னா நான் வாரேன். இப்படி வச்சுட்டு போக முடியாத, என்ன பண்ண? இங்க பாரு, நான் வர வரைக்கும் இந்த துண்டை எடுக்க கூடாது, சரியா? நான் சொன்ன நீ கேட்கணும். போகாத. ஒண்ணு இல்ல, நான் இங்கதான் நிப்பேன். நீ மாட்ட போற. உன் வார்த்தை கேலிக்குறியாக போதே. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே இரு. அத்தி எங்க பார்த்தாலும் பைத்தியங்களா உட்கார்ந்துருக்கு. இத பார்க்க ஒண்ணுமே இல்லை. இந்த பைத்தியம் துண்டை போட்டு உட்கார்ந்துருக்கு. சரண வாடா, நேராவது இப்ப பாருங்க. ஒண்ணு வாடா, இந்த பைத்தியங்க அப்படித்தான் பண்ணும். வாடா இப்ப பண்ணு. போயிட்டு வரேன். டேய் உனக்கு போயிட்டு சொல்லுடா. உனக்கு எப்படி தெரியுது? டேய் எனக்கு தெரியாது. இங்க பாரு. டேய் நீ உசிலாலே கேள்வி கேட்கிற. உசிலாலே போக சொல்லுடா. என்ன சொன்ன? நீ உசிலாலே கேள்வி தானே கேட்ட? ஆமா, அதான் அந்த உசிலாலே போத சொல்லுது. என்ன சொல்ற? சரி மாணிக்கம், வீடு வரைக்கும் போயிட்டு வரலாமா? வீட்டுக்கா? வீட்டுக்கு போனாலும் பிள்ளைகளெல்லாம் பார்க்க முடியாது. அதான் தெரியுமா, கண்ணில் கட்டித 4 நாள் ஆகுது. அதனால ஜானீன ரொம்ப ஓவரா தண்ட போறாரு. புள்ள பாசம் தலைக்கு மேல ஏறி இருக்குது. மாத்தவே முடியாது. நீ அவ்வளவு லேசெல்லாம் விட மாட்டியா? எப்படி விட்டுக்கிட்டு இருக்கா? அதுக்குதான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். என்னடா சொல்ற? வண்டியில வீட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி என்ன இசைய ஒரு வாட்டி பார்க்கலாம்ல? எப்படியாது? எதுக்கு பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? என்னடா ஏன் அவளுக்கு தோணாதா? எனக்கு மட்டும் தோணணுமா என்ன? அதான் ஜாலியான பிடிச்சிட்டு கூட மாட்டேன். அதை என்ன பண்ணும்? பார்க்க நினைச்சா எப்படி வேணாலும் பார்க்கலாம் மாணிக்கம். அவளுக்கு இப்போ அப்பா பாசமா தலைக்கு மேல அவளுக்கு இருக்குது. புருஷனா இல்லைன்னா அப்பாவான்னு பார்த்தா அப்பாதான் அவளுக்கு முத. சரிடா விடு. இல்லடா, 4 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு போனேன். நான் பைக்கு சத்தம் என்னன்னு அவளுக்கு நல்லா தெரியும். மேல மொட்டை மேல தான் நின்றுட்டு இருந்தா. ஜானி ரொம்ப உசாராயிட்டாரு. நான் வரேன்னு அங்க எது கடற்கரைன்னு கூட்டிட்டு போறான். இல்ல நான் இது நிக்க பாத்துட்டு வரேன். மேல இருந்தாலும் நான் பாக்கேன் பான்னு ஒரு வார்த்தைக்கு சொல்ல முடியாது. நானும் நின்னு பாப்பான்னு பார்த்தேன். அவன் கூட்டிட்டு போறான். அவன் பின்னாடியே போயிட்டான். அவன் ஏதோ பயப்படுறாரோ என்னமோ. என்னடா பயப்படுதா? புருஷனுக்கு கொஞ்சம் வந்துட்டானா? சரி விடு, அவன் பயப்படுறா விடு. என்கிட்ட பேச வேண்டாம்டா. என்கிட்ட கொஞ்சம் புலாவ வேண்டாம். என்ன பாத்துட்டு போயிருக்கலாம்ல? எப்படி வலிச்சு தெரியுமாடா? இதை பத்தி பேச டென்ஷன் ஆயிடுவா. சரி சரி, நம்ம வீட்டுக்கு போனோம்ல, வா வா. இன்னைக்கு இருக்குது, வா. என்னது? ஒண்ணு இல்ல, நீ வீட்டுக்கு வா. நான் பேசுறது உனக்கு அது கேக்குதா? 4 நாள் ஆகுது என்ன பார்க்க வரவே இல்ல. அன்னைக்கு பார்க்கலான்னு தான் மொட்டை மாடியில ஏறினேன். ஆனா அதுக்குள்ள அப்பா பார்த்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா கீழே கூட்டிட்டு போயிட்டாரு. சரி கீழே போய் பார்க்கலான்னு பார்த்தா வந்த வேகத்துல கிளம்பிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஆனா அதுக்கும் சேர்த்து இப்ப என் மேல கோர்ட்ல இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். நான் இப்படியே இருக்கேன். இதுதானே உனக்கு வேணும்? சொல்லு, இதுதானே உனக்கு வேணும்? எங்களை பிரிச்சு வைக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்னதான் சந்தோஷம் கேக்குறேன்? எங்களை பார்த்தா பாவமா இல்லையா? நாங்க 2 பேரும் எவ்வளவு இருக்கிறா இருந்தோம். ஏன் எங்களை இப்படி பிரிச்சு வைக்கிற? எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. அவங்க தோல்ல சாயணும் போல இருக்கு. அவங்க கூட விளையாடணும் போல இருக்கு. இந்த பிரிவு எனக்கு நிரந்தரமாயிருமோன்னு பயமா இருக்கு.
பழகிக்கிடுவாங்களோ, அப்புறம் நான் இல்லாம வாழ்ந்துருவாங்களோ, அப்புறம் சகஜமா எல்லாத்திட்டையும் பழகுவாங்களோ, வேற பொண்ணுகிட்ட பேசுவாங்களோ, எனக்கு பயமா இருக்கு. இப்பெல்லாம் ஒவ்வொரு பாடத்தை கத்துக்கிட்டு வராங்க, எனக்கு பயமா இருக்கு. இப்பெல்லாம் எப்பவும் குடியில தான் இருக்காங்க, ஆனா ரொம்ப சிரிக்கிறாங்க, பயமா இருக்கு. என் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்றாங்க, என்ன வேற பெற்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றாங்க, நான் என்ன பண்ணுவேன்? இப்ப பார்த்தாலும் என்ன வெறுப்பேத்துறாங்க, வெறுப்பேத்ததுக்காக என்ன காயப்படுத்துறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. மாணிக்கம், டேய் சாரான் கவின், அப்படியே உங்க பெரிய நீங்க கூப்பிடுங்க. ஏய் மாணிக்கம், இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏன் சொத்து என்ன இவருக்கா எழுதி கொடுத்துருக்கு? சரிம்மா போ உள்ள போலாம். இருங்கண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல, அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சே. ஏய் கவின், ஏய் சாரான், அப்பா தெய்வம் முன்னுக்கு ஒன்னு அடையாளம் நல்லா தெரியுதுடா. அப்பன்னு கூப்பிடுறானுடா. இவர் இல்லைன்னா என் பையனுக்கு தெரியாதா? இப்ப கூப்பிடுவோம் பாரு. வாங்க நம்ம அங்க போலாம். இது என் பேர பிள்ளைகளே. ஒண்ணு இல்லம்மா, நம்ம உள்ள போலாம் முடியா. ஏன் ஜனனே, அந்த பையன் அப்பா அப்பாங்க வரதுக்கு அதுதானே இல்ல, கொடுக்க வேண்டியதானே. உன் வேலையில கொண்டு பார்த்துட்டு போ. என் பேர பிள்ளை யார்கிட்ட கொடுக்க முடியாது. இல்ல பயிலும் அதுதானே இல்ல, இவன் கிட்ட போகணும்னு சொல்லி என் பேர பிள்ளை அழல. அவனுக்கு பசி. டே அப்பா பாருங்க, காலம் வரும்டா, காலம் வரும். இவனுக்கு என்னடா ஆச்சு, இன்னும் வராம இருக்கானுங்க. ஏன் வெட்டி மொழிதானுங்களும் இங்க வேலை நம்ம இல்ல, அதனால எல்லாரும் இழுத்து பிடிச்சதானுங்களோ என்னமோ. செய்யட்டும் செய்யட்டும். முறைச்சிட்டா என்னடா என்னடா புள்ளகிட்ட பேசுன, ரொம்ப ஓவரா போறாரு. வரதெல்லாம் வில்லனுங்களா வரானுங்களே, நீ ஏன் என்னதான்டா பண்ணுவ? பாரு சுத்தி வில்ல கோயிலுங்களா இருக்கானுங்க. இப்ப பாரு என்னடா. ஏய் அப்படி போயில என்னடா? ஒண்ணு இல்ல மாமா, கிங்ஸ்னு ஏதோ பேசுறனா அதான் வந்தா. என்ன என்னன்னு கேக்குற? நம்ம ரொம்ப ஓட்டுவோம் மாமா. என்ன வேணும் கேட்டுட்டு அனுப்புங்க. என்னதே அனுப்பணுமா? என்ன என்ன விஷயம் மாணிக்கம்? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டுல ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கும். சரி ஜான் என்ன வேலை பாக்குறாருன்னு கிங்ஸ் கேக்குறாப்ல. ஜானுக்கு பெரிய ஆப்பா வைக்கிறதுக்கு வந்திருக்கான். இல்ல மாமா, நீங்களே கேட்டு சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா மத்தவங்களுக்காக நீ வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். இனி அவரோட வேலையா அவர் பார்த்தா போதும். அப்படித்தான் செய்யணும், அவரோட வேலையை அவர் பார்த்தா போதும். அவர் இப்ப என்ன பார்க்கறாருன்னு கேட்டு சொல்லுங்க. ஜானு வேற ஒண்ணும் இல்ல, அவர் சைட்டு, அவரு கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் அவர் பிசினஸ், அவர் ஷாப்பு எல்லாத்தையும் இனிமேலே அவர் தான் பார்க்கணும். மாணிக்கம், அவன் அதெல்லாம் பார்த்தா புள்ளைய பார்க்க முடியும்? புள்ளைய பார்க்கறது அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. அவர் புள்ளைய பாப்பாரோ பார்க்க மாட்டாரோ எங்களுக்கு தெரியாது. அவரோட பிசினஸ் இனி அவரோட தான் பார்க்கணும். யாருக்கும் இனி நான் தலையை கொடுக்க போறது இல்ல. இது வரைக்கும் நான் தலையை கொடுத்ததெல்லாம் போதும். உள்ளே பார்க்காரு, பார்க்காம போறாரு, அது எனக்கு தெரியாது. போகும்போது கூட்டிட்டு போவாரோ இல்லைன்னா விட்டுட்டு போவாரோ அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. பழி வாங்க என்னால போக முடியாது. அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து போடு. அது என் பிசினஸ்டா, என் கோட்டது. அப்போ உன் கோட்டையை நீ தான் கட்டி காக்கணும். இனி எவனோ ஒருத்தனுக்காக என்னால வேலை செய்ய முடியாது. ஜானே கொஞ்சம் யோசித்து பாருங்கண்ணே. அவனும் எங்கதான் வேலை பார்ப்பான், உங்க சைட்டா பார்க்கணும், சாரனுக்குள்ளதான் பார்க்கணும், இந்த மனுஷனுக்குள்ளதான் பார்க்கணும். போதும், அதனால அவன் இனி பார்க்க மாட்டான். அவரோட பிசினஸ் அவரோட பாருங்க, பார்த்தா பாருங்க, இல்லைன்னா இழுத்து மூடிட்டு போங்க. உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போய் நான் 2 நாள் ஆகுது, இனிமேல் என்ன போக முடியாது. நீ பார்த்தேன்னு சொன்ன போய் நான் வீட்டுல இருந்தேன், நீ தான் என்ன போக வேண்டாம்னு சொன்ன. ஆமா போக வேண்டாம்னு சொன்னேன், பேர பிள்ளைல பார்க்கணும், புள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு நான் பார்த்தேன். என்னெல்லாம் போகிறது, என் பேர பிள்ளைங்க யார் பார்க்கறது? அது எனக்கு தெரியாது. உங்க பிசினஸ் இனிமேல் என்னால பார்க்க முடியாது. நான் ஆல்ரெடி 2 நாள் பூட்டி போட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேலை நடக்கவே இல்லை, உங்க சைட்டுக்கு நான் போகவே இல்லை. அப்புறம் உங்க ஷாப்பிங் மாலு, அப்புறம் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலு, அங்கிருந்து எந்த வர சொல்ல நான் பார்க்கல. நான் என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது துரோகம்டா. துரோகமா? எதுன்னு அவன் வேலையை பார்க்க முடியாதுன்னு சொன்னது துரோகமா? சரி, அது அப்படின்னா எடுத்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாணிக்கம், இவன் பிசினஸ் மட்டும் பார்க்க போறான். இவன் பிசினஸ் பார்த்தாலும் இவன் கொடி கட்டி பார்ப்பான். எதுக்கு கண்டவங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டுன்னு இவன் தான் சொல்ல சொன்னான்.
போய் பேசுற. இசை, சும்மா இரு. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவளோட வேலையை பார்க்க பாருங்க. இதை எடுத்து முடிட்டு போங்க. மாணிக்கா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, உள்ள முடிச்சுட்டு வரேன். ஏண்டா நீ அவனுக்கு சார்ஜ் அவளை தட்டிட்டு இருக்க? ஏன் நீ அவன்கிட்ட எடுத்து சொல்ல மாட்டேன்? யார் பேச்சு கேட்கறா இல்ல உன் பேச்சு தானே கேட்கா? டேய், அவன் புள்ளைய பாப்பானா பிசினஸ் பாப்பானா? ஏன்டா புள்ளைய பாக்குறது? எல்லாம் சரிதான் மாமா. இவ்வளவு நாளா இவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான். பார்த்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சது? பார்த்ததுக்கு அவங்கிட்ட இருக்கிற புடுங்கினதுதான் மிச்சம். அவனுக்கு இருந்தது அவன் புள்ளையும் கொண்டாட்டினான். அதையுமே புரிஞ்சாச்சு. பிறகு இருக்கிறதுல அவன்கிட்ட புடுங்கிக்கிட்டு இப்பவுமே எனக்கு பணியோட செய்யணும் அவன் எப்படி பண்ணுவான்? என்னால எவ்வளவு சைட்டுக்கு போக முடியும்? அங்க காலையில போனா நைட்டு 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வர முடியும். என் புள்ளைய ஏன் பாக்குறது? அப்போ போவாதீங்க. அடுத்த வந்து கால் ஓடிடுவான். என் பிசினஸ், என் கனவு எல்லாம் தர மட்டுமாயிடும். ஏன்டா நீங்க பழி வாங்குறீங்க? கிங்ஸினை பத்தி தெரிஞ்சோம் மோதிட்டீங்களேன்னு. தப்பு பண்ணிட்டீங்களேன்னு. ஜானண்ணே, பிள்ளை பிரிக்க முன்னாடி நம்ம வெளியே அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத நீங்க மறந்துட்டீங்க. யோசித்து பாருங்கண்ணே. இப்ப புள்ளைய பாப்பீங்களா உங்க பிசினஸ் பாப்பீங்களா? புள்ளைய பார்த்தா பிசினஸ் போயிரும். பிசினஸ் பார்த்தா வயல ஒண்ணு சொல்ல முடியாது. தப்பு பண்ணிட்டீங்க ஜானண்ணே. அவன் எப்பேற்பட்டவன்னு தெரியும். அவன் பழி வாங்குறன்னு சொல்லி இறங்கிட்டான். எவனும் மிஞ்ச முடியாது. அவன் பழி வாங்குறதுல எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். பார்த்து சுதாரணமா இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்களேன்னு. இப்ப நீங்களே போய் காலில் விழுந்தாலும் அவன் இறங்க மாட்டான். அவரோட விதியா அவரோதான் எழுதுறாங்க போலுக்கு. சரி, நான் வரட்டுமானே. பாபாய். கடவுட்ல உனக்கும் கூட கிங்ஸ் இருக்கிறானே, அவன் என் நண்பங்கிறனால. அப்புறம் வரட்டமாமா. இசைட்டங்க, கொஞ்ச நாளைக்கு வாய் மூடிட்டு இருமா. கோவத்துல ஏதாவது பண்ணிட போறான். அவளுக்கு சொன்னேன் மாமா. இப்போ உங்க மேல இருக்க கோவத்தை விட இவன் மேல அவனுக்கு அதிக கோவம். ஆமா, வாயே திறந்துடாம உங்க பொண்ணு. இசை, மறுபடியும் சொல்ற, வாயே திறந்துடாத. பார்த்துக்க. ஓனாய் அவன். ஈவர்க்கத்தை எதிர்பார்க்க முடியாது. எப்படி பண்ணிட்டு இருக்கான்? பிசினஸ் பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன். அவன் அன்னைக்கே சொல்லிட்டானே, இனி நான் யார் பொறுப்பையும் எடுக்க மாட்டேன்னு. அப்போ உனக்கு புரியல? ஆமா ஜானே, அவன் தான் சொன்னானே, இனிமேல் உங்க பொறுப்பெல்லாம் நான் யார் பொறுப்பையும் பார்க்க மாட்டேன்னு. அவன் அன்னையில இருந்து யார் பொறுப்பையுமே பார்க்கல. கோரையும் திணறுதான். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகவா பிசினஸ் பார்க்கவானே? உன்னே மாதிரி தான் அவனும் திணறான். ஆனா அவன் கூட இவன் பார்க்கலையா? உங்க அப்பாவுக்குள்ளது இவன் பார்க்கல. சாரன் கவின்லாம் ஒரு படி மேல. அவன பிசினஸ் எதுன்னா அவனுக்கே தெரியல. இவனால இவர் தான் பாத்துருக்காரு. இப்போ அப்படி திணறுதானுங்க என்ன பிசினஸ். விளங்கிடும்டா செம்பலிங்க கோட்டை. செம்பலிங்க கோட்டை என்ன ஆகுது ஆப்போதும். ஆவதும் பெண்ணாலே ஆணிவதும் பெண்ணாலே. நீதான் பார்க்கணும். வேற வழியே இல்ல. பிசினஸ் பாப்பியோ புள்ளைய பாப்பியோ உன் கையில தான். சரிங்கப்பா, பாத்துக்கலாம். நீ விடுமா. பிசினஸ் ஒன்னா போட்டோம். எனக்கு என் புள்ளதான் முக்கியம். புள்ளையா பிசினஸ் வரும்போதே, உங்க லட்சியமா புள்ளையான்னு வரும்போதே புள்ளதான் முக்கியம்னு சொன்னீங்கல்லப்பா. இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும்ப்பா. புள்ளையும் நீங்க பார்த்த மாதிரி இருக்கணும். அதே நேரத்துல இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கணும்ப்பா. அப்பா நான் இருக்கேன்ப்பா. தங்கப்புல விடுங்கப்பா. ஏப்பா நம்மளால பிசினஸையும் பார்த்துக்கிட்டு புள்ளையும் பார்க்க முடியாதா? எங்க பிசினஸ் இருக்கோ அங்க புள்ளைய கொண்டுட்டு போவோம். அங்கே தங்குவோம். புள்ளையும் பாப்போம், பிசினஸையும் பாப்போம். ஏன் அப்பா ஜெயிக்கணும்? ஏன் அப்பா தோத்து போக கூடாது? அப்பா நீங்க தோத்து போக கூடாதுப்பா. பிசினஸ் ஜெயிக்கணும்ப்பா. உங்க கூட நான் இருக்கேன்ப்பா. தங்கப்புல நம்ம ஜெயிச்சிருவோம்ப்பா. நம்ம ஜெயிச்சிருவோம்ப்பா. நம்ம ஜெயிச்சிருவோம்ப்பா. யாரும் வேண்டாம்ப்பா. நம்ம ஜெயிச்சிடலாம்ப்பா. என் புள்ளையால வச்சுட்டல. என் புள்ளையால வச்சுட்டல. இங்க பாருமா, அப்பா நான் இருக்கேன். அப்பா நான் இருக்கேன். அப்பா ஜெயிப்பா. ஏன் என் புள்ளையும் பார்த்துட்டு என் பிசினஸ் என்னால பார்க்க முடியாதா? எனக்கு என்ன பலன் இல்லை நினைச்சானா? இல்லை எனக்கு வீரா இல்லை நினைச்சானா? அப்பா எல்லாரும் உங்களை நோகடிக்காங்களப்பா. இல்ல தங்கம், நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? என் தங்கம், என் தங்கம் அழாதம்மா. சரிங்கப்பா. அப்பா ஜெயிப்பேன். அப்பா ஜெயிப்பேன். நான் இருக்கேன்ப்பா. உங்க கூட நான் இருக்கேன்ப்பா. இது போதும் தங்கம். நான் ரொம்ப பயந்துட்டேன். என் தங்க புள்ளல. இங்க பாரு, இந்த பிசினஸ் நாம ஜெயிக்கிறோம். நீ சொன்ன மாதிரி நான் போகும்போது உங்களை கூட்டிட்டு போவேன். முடிஞ்சா அங்கே தங்கி இருப்போம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். என் அப்பா வேலை செய்யும்போது நான் கூட இருப்பேன். நான் உங்க கூட தான்ப்பா இருப்பேன். நான் எப்பவும் உங்க கூட தான்ப்பா இருப்பேன். இது போதும் தங்கம். நீ என் கூட இருக்கணும். நீயும் இந்த பேர பிள்ளைகளும் என் கூட இருக்கணும். நான் அப்ப ஜெயிச்சிருவேன். ஜெயிக்க வைப்பேன்ப்பா.
நம்ம எங்க வெளியில போயிட்டு வருவோமா? சரிங்கப்பா. வா, நம்ம அப்படி எங்க போயிட்டு வருவோம்னா வாங்க. இந்த பையில கார்டன் போக ஆசைப்படுவானுங்க. நம்ம அப்படி போயிட்டு கேம்ல விளையாண்டுட்டு வரலாம். சரிங்கப்பா. ஏடா உன் பையன் பண்ற வேலையில பாத்துட்டுன்னு இருக்க. ஜான் ரெண்டையும் பாத்துக்கிடுவான். சத்தியமா பாப்போம். பாத்துக்கிட்டே இரு. உண்மையிலேயே கிங்ஸின் பார்க்கவே இல்லையா பிசினஸ் எல்லாம்? எந்த பிசினஸையும் பார்க்கல. பாதி நேரம் கிளப்ல தான் இருக்கான். அவன் பிசினஸ் மட்டும்தான் பார்க்கான். வேற எவன் குள்ளதையும் பார்க்கல. ஜாலியா சுத்துறான். எங்க போறான் எங்க வரான் எதுவும் தெரியல. உன் தங்கச்சி பையன் தானே குடிச்சதுதான். தட்டி கேட்க வேண்டியதானே? அவன் எத்தன் அவனுக்கும் மேல. அவன் என்ன சொன்னாலும் இவன் கேட்கான். ரெண்டு பையனும் ஒரே பையலா மாறிட்டானுங்க. இவன் கூட வந்து பரியாசம் பண்ணிட்டு போறான். ஒரு பிரச்சனை கிடையாது, சொல்லவே மாட்டான். உண்மையிலேயே கிங்ஸின் மாறிட்டானா? அவன் பேச்செல்லாம் பார்த்தல. இனி அவன் பிசினஸ் பார்த்தாதான் உண்டு. ஆனா ஒண்ணுயா, உன் முறை சம பின்னாடி எத்தேண்டா சும்மா இருடா. அவன் எவ்வளவுதான் அவனும் ஓடுவான். இனி ஜானுக்கும் இவனுக்கும் தான் போட்டி. பார்த்துக்கிட்டே இரு. எப்படி சொல்ற? ஆமா, இவனும் சாப்பிதான் வச்சிருக்கான், இவனும் சாப்பிதான் வச்சிருக்கான். இவனால உன் பையன் பார்த்தான். இப்ப ஜானும் மறுபடியும் இறங்கிருக்கான். இப்ப நீ பெரியவனா நான் பெரியவனா? இதுதான் போட்டியா வரும். அண்ணன் தம்பி இப்படி போட்டி வந்ததுன்னா இருக்குடா வருது. உன் புள்ள லேஸ் பட்டவன் கிடையாது. இவன் அவனுக்கு குறைஞ்சவன் கிடையாது. போதா வரைக்கும் நான் பெற்றது கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே எடுத்து கொடுக்க. அப்ப நம்ம ஜெயிச்சு பார்ப்பானு. இதை மட்டும் ஓமவன் கேட்டிருந்தான் இன்னைக்கு ஒரு பெரிய கலவரத்தையும் உண்டு பண்ணிருப்பான். இப்ப எவ்வளவு சொன்ன நேரம் அவன் இல்ல. நான் திரும்ப சொல்றேன், ஏமாவன் லேஸ் பட்டவன் கிடையாது. இப்ப களத்துல இறங்கும் போது கிங்ஸ்னா இசையானு வரப்போகுது. எங்க போய் முடிய போதா தெரியல. மோதட்டும். என்ன சொல்லிட்டு இருக்க? உன் மகன் லேஸ் பட்டவனா கிடையாது. அவனால எவனும் ஜெயிக்க முடியாது. என் மகனா ஒண்ணுமே கிடையாது. உன் மகன் லேஸ் பட்டவா? 3வது அரமனை வரைக்கும் இடம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. நம்ம போக கூடாதுன்னு நாம வேலி போட்டதை தாண்டி போயிட்டு வந்திருக்கா. அத்தி சொல்லதடா. அதான் போயிட்டே வந்துட்டான பரவாயில்ல. அதை கண்டுபிடிச்சவன் இவனை ஜெயிக்க மாட்டான். ஆனா அவனுக்கு சரிசமா நிப்பா. பாத்துக்கிட்டே இரு. அப்படி இந்த 2 எலியும் குடும்ப சண்டை போட்டா எழுத்துக்கிட்டா வருது. பாண்டி எப்படி வருவான்? அதெல்லாம் கொஞ்சம் வைக்க மாட்டாவ. நிஜமா அதுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது. உன் மோன நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கா? தெரியும். எல்லாரும் வில்ல கோவக்காரன் உக்கரக்காரன். ஆனா காதல்னு வரும்போது என் மகன் என்னத்துக்கு இறங்கும்போது எனக்கு தெரியும். வேண்டாம், வீணா தப்பு கணக்கு போடாத. சொல்றதை கேளு. ரெண்டுமே மோத விடு. உன் தில்லாலி முடி வேலையா அங்க காட்டு. ரெண்டும் மோதட்டும். சொன்னா கேளு. ரெண்டும் மோதட்டும். பாரு, மோதாம ஜாடு இந்த 2 சேர விடவே மாட்டான். பார்த்தல புள்ளி எப்படி ஒளிச்சு வச்சுக்கானே. நம்ம கிட்டே காட்ட மாட்டேக்கான். பின்ன மோத விடு. உன் நாரதர் வேலையை அங்க காட்டு. இப்பவுமே அதான் பண்ணுனேன். நீ பண்ண சொல்ல நான் பண்ணுனேன். இதெல்லாம் பத்தாது. இசையும் கிங்ஸ்னும் எலியும் புலிமா மாறட்டும். அப்போ பாரு. கோவின் பையன் போறானா என்ன? இந்த ரூம்ல தான் வச்சிருக்கேன்னு சொன்னான். எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேன், காணோம். ஆமாங்க. நான் உள்ள இருக்கேன்னு உனக்கு தெரியாது. தெரியாது. திமரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி கிளம்பு. நான் இதுக்கு கிளம்பணும். நான் பிள்ளைக்கு துணியில எடுக்க வந்தேன். அதெல்லாம் இல்ல. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கிளம்பு. அதெல்லாம் முடியாது. போ. மூஞ்சில முடிக்கல. கிளம்பு. நான் ஒண்ணு உங்க மூஞ்சில முழிக்க வரல. கோத்த கிளப்பிடாத. போ. நான் பிள்ளைங்களுக்கு துணியில எடுக்க வந்தேன். கிளம்புன்னு சொன்னேன். முகத்தை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. என்னது? முகத்தை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்குன்னு. யாரும் பார்க்க வேண்டாம். யாரும் பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தல. போடி. ரொம்ப பேசாதீங்கன்னு. போடி. அப்படியே பாசக்காரி. பேத்திக்கிட்டு முகரைய போக்கிறதுக்கு பிடிக்கல. இப்ப நடவடிக்கை எல்லாம் மாறி இருக்குல்ல. இனி என்ன பிடிக்காதுல்ல. போடி. போடியா. அடிச்சி போடி. இப்படி பேசாதீங்க சொல்லிட்டேன். அப்படிதான் பேசுவேன். போ. ஆமாமா. கிளப்பே தஞ்சனை கிடைக்கீங்கல்ல. இனிமே என் முகர் கட்டையும் அப்படிதான் தெரியும். அதான் எல்லாம் முடிஞ்சதுல்ல. இனிமே நான் அசிங்கமா தானே தெரிவேன். ஆமா, அதுக்காக தான் விட்டு சேர்ந்தாங்க. என்ன பத்தி சீனி சொல்லிட்டீங்கல்ல. உன் டிராமாலாம் உங்க அப்பாட வச்சுக்க. போ. இனி உன் கண்ணீரை பார்த்து மயங்க போறது இல்ல. உலக பார்த்து மயங்க போறது கிடையாது. அதான் சீனி சொல்லிட்டீங்களே. இனி நீங்க எதையும் பார்த்து மயங்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். வலி மாறி இருக்குல்ல. ஆமா, நான் பாட்டி ரெடி யோக்கியமா அந்த எடுத்துட்டு சாதிச்சிட்டேன். கோத்த கிடப்பது நீதான். போ. நான் பிள்ளைங்களுக்கு துணி எடுக்க தான் வந்தேன். போ எடுத்துட்டு போ. அப்படி பார்த்து நாங்க மயங்கிட்டோம். அதான் மயங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆமா, மயங்கணும். போடி. தங்க பிள்ளை எடுத்துட்டியாமா? அப்பாவுக்கு முழுக்க நடிக்கிறதுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம். இங்க என்ன நடந்துச்சு? இவ்வளவு தாரத்தாரியா கண்ணீர். ஆமாமா, இவ்வளவு கண்ணீர் சேர்ந்து வெளியில போய் அப்போ எனக்கு கொடுமைப்படுத்திட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி ஒண்ணு எனக்கு சொல்லணும் அவசியம் இருக்காது. முகத்தை காட்டாதடி. போடி. கோமா வருது. ஒரு நேரத்துல முகத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னவங்க தானே நீங்க. தெரியாம சொல்லிட்டு
இப்பெல்லாம் உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு அப்படி தோணவே தோணுது. உன்னோட எவ்வளவு பிள்ளைங்க நல்ல பொண்ணோட பிள்ளைங்களா இருக்காங்க, அழகான பிள்ளைங்களா இருக்காங்க. இப்பெல்லாம் பேசாதீங்க. லட்டு லட்டா இருக்கு பிள்ளைகள். நம்ம பேச மாட்டோமான்னு ஏங்குது. கொணவுல பிள்ளைங்க, ரொம்ப கொண பிள்ளைங்க, யாகம் பண்ற பிள்ளைங்களா நிறைய இருக்காங்க. கொன்னுவா கொன்னு. உண்மையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் என் கண்ணை மேல பெதறி வச்சுட்டு அடைஞ்சிருக்கேன். அதனாலதான் ஒன்னெல்லாம் சூப்பர்னு சொல்லி அடைஞ்சிருக்கேன். என்னவா பிள்ளை மாதிரி கத்துற? நான் பேயா, நான் பேயா. போடி உங்களை கடிச்சிருவேன். கீழே இறங்குடி. இறங்க முடியாது. லெட்டு லெட்டா கடிச்சிருக்காளுவோ. அதை விட சூப்பர் பால்கோவா மாதிரி. உங்களை கடிச்சிருவேன் சொல்லிட்டேன். லெட்டு லெட்டா மாதிரி இருக்காளுவோ, லெட்டு லெட்டா. இதை பார்த்தா பேய் மாதிரி இருக்கா. ஆமா ஆமா கொன்னு சொல்லிட்டேன். விடுங்க. இது கொன்னு குறைச்சல் இல்ல. நான் தான் குரங்கு மாதிரி இருக்கேன்ல. விடுங்க. விடுங்க சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணு தேவையில்லை. நான் குரங்கு மாதிரி இருக்கேன்ல. என்னை பார்த்தா உங்களுக்கு கோபமா வருதுல்ல? ஆமா. அப்ப எதுக்கு இப்போ இப்படி கட்டி பிடிக்கீங்களா? ஒண்ணு வேண்டாம். இதை விடுங்க. என்னை விட இப்பெல்லாம் நிறைய பிள்ளைங்க அழகழகா தெரியுறாங்கல்ல உங்க கண்ணுக்கு. ஒரு நாள் கண்ணை பதில் வச்சிருக்கீங்க. அதனால தான் நான் உங்க கண்ணுக்கு அழகா தெரிஞ்சிருக்கேன். இதை அப்படிலாம் சொன்னீங்க. இப்ப என்ன விடு. ஒண்ணு வேண்டாம். தெளிவா என்னை விடுங்க. சும்மா இருக்கிற தீண்டி பார்த்துக்கிட்டு போயிருந்துட்டேன். ஓ உங்க 10 இடத்துல போ. புருஷன் கூட சேர்ந்துடக்கூடாது. போ சேர்ந்தா பாண்டி வந்துருவான். போ போய்கிட்டே இரு. ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ண போற. பார்த்துக்கிட்டே இரு. போடி. உங்க அப்பா கூப்பிட்டாரு. போ போடி. எனக்கு அதை திட்டிட்டே இருக்கீங்க. திட்டல போ. என்னை பார்த்தா பாவமா இல்லையா? ஆ என்னை பார்த்தா நிஜமாவே பாவமா இல்லையா? நான் கேட்டதுக்கு சொல்லவே இல்லை. என்னை பார்த்தா நிஜமாவே பாவமா இல்லையா? ஏன் இங்க மட்டும் தான் கொடுக்கணுமா என்ன? எங்க கொடுக்க கூடாது என்ன? என்னை விட்டுட்டு யாரையாவது பார்த்துருவீங்களா? என்னை விட்டுட்டு யாரையாவது பார்ப்பீங்களா? ஓடி சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அடிச்சு விடு. போடி. நான் கேட்டதுக்கு பதில. போ உங்க அப்பா கூப்பிட்டாருல. போ. நான் கேட்டதுக்கு பதில. போ போதிய உங்க ஜான கூப்பிட்டா. நான் போறேன். பாத்துருவீங்களா? இந்த கண்ணி போலடி எப்பயுமே எவனையும் பார்க்காது. என் அழகுறானியே நீ தாண்டி. என் பொண்டாட்டிடி நீ. பாண்டியன் கட்டி போட்டுக்கலாமா?